ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பேஸ்மெண்ட்டில் வந்து பிட்டுமன் வாட்டர் ப்ரூஃபிங் டாக்டர் ஃபெசிட்டில் வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக அடிக்கலை. இப்போ வந்து இந்த சைட்டுக்கு தான் நம்ம அடிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 அடி ஹைட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு அடிச்சிருக்கோம், அந்த வீடியோவும் காமிச்சிருப்போம். ஸோ அதனால் தண்ணி கலக்கிறது ஆக்சுவலி 4 லிட்டர் தான், 20 லிட்டருக்கு 4 லிட்டர் கலக்கணும். ஸோ அந்த மாதிரி கலந்துக்குங்க. ஸோ இப்போ அந்த நபர் அடிக்கிறாங்கல்ல, அந்த ஹைட்டுக்கு தான் ஃபுல்லாகவே சுற்றி வரையும் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இந்த சைட்டுக்கு 20 லிட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3240 ரூபா எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டிருக்கு. அந்த ப்ரைஸில் வராது, அது கூட கம்மியாக தான் வரும். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ 4 லிட்டரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துடணும். அது வந்து இந்த இது வந்து கேஜி கணக்கில் தான் இருக்கும், லிட்டர் கணக்கில் இருக்காது. உள்ளுக்க வந்து பேஸ்ட்டு தன்மையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கலந்தீங்கன்னா தான் அது பெயிண்ட்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் தான் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எதுக்காண்டினா நம்ம இப்போ அடிக்கிறோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 அடி 1 அடிக்கு கீழே தான் இன்னும் அவங்க வந்து போட போகிறாங்களாம், போட்டு அதை மூட போகிறாங்களாம். அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நம்ம அடிக்கிறோம். இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே மண் இல்லாமல் நார்மல் சுவராக தான் இருக்கும். அதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. உங்களுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மண்ணை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ, அந்த செவுரு வந்து மண்ணால் மூடப்படுதோ அந்த லெவலுக்கு மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும். அதுலேருந்து ஒரு 1 அடி 1/2 அடிக்கு அடித்தாலே போதும். நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைட்டுக்கு நம்ம உள்ளே அடிக்கலை, ஆனால் உள்ளே அடிக்கிறதுக்கு இன்ஜினியர் நமக்கு சொல்லலை, வெளில மட்டும்தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம அடித்தாச்சு. இந்த ஹைட்டுக்கு தான் நம்ம எல்லாமே அடிச்சிருப்போம். பேக் சைடு மட்டும் ஃபுல்லாக அடிச்சிருப்போம். ஏன்னா பேக் சைடில் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு ஏற்றி தான் வாட்டம் வச்சுருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் தண்ணி ஓடுற மாதிரி அந்த லெவலுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதனால் பேக் சைடு வந்து நம்ம ஃபுல்லாகவே அடித்தாச்சு. மற்ற எல்லாமே இதே லெவல், சேம் லெவலுக்கு தான் அடிச்சிருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட செய்முறை எப்படி பண்ணணுன்றத அந்த வாளிலேயே கம்பெனி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒரு வீடியோவாக தனியாக எடுத்து போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.